பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு நிருபம் எழுதும்போது சொல்கிறார், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. ஆமென். ஆரோக்கியமான உபதேசம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு ஆரோக்கியம் உள்ளதாய் அமையணும். ஆமென். அதான் தீத்துவுக்கு பவுல் சொல்றாரு, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆரோக்கியமுள்ள உபதேசமாக இருக்கணும். உங்க வார்த்தையின்படி, உங்க வார்த்தையை கேட்டு பிறர் விழுந்து போகக்கூடாது. உங்க வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஆமென் பிறருக்கு காயத்தை உண்டு பண்ணக்கூடாது. பிறரை கிறிஸ்துவிலிருந்து ஆமென் வழி விலகச் செய்கிற உபதேசங்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய உபதேசங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கணும். கிறிஸ்துவோடு கூட தேவ பிள்ளைகளை சேர்க்கிறவர்களாக நம்முடைய உபதேசங்கள் இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்றாரு என்னன்னா, ஆமென், முந்தின அதிகாரம் 1வது அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். ஆமென். நீ அவர்களைப் போல இருக்காம, அவர்கள் என்ன சொல்றாங்க, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய கிரியை என்ன வெளிப்படுத்துகிறது? ஒன்றுமே தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக இல்லை. எல்லாம் வேறு. ஆமென். வார்த்தைக்கு வேறு விதமாக அவர்களுடைய கிரியை இருக்கிறது, அவருடைய கிரியை வெளிப்படுகிறது. ஆனா நீ என்ன பண்ணணும்? இதை போல இதன் கூட நிற்காம ஆரோக்கியமான உபதேசத்தை நீ சொல்லணும். உபதேசம் எப்படி? கிறிஸ்துவோடு சேரணும். கிறிஸ்துவோடு சேர்ந்து தேவனோடு சேருகிற உபதேசம், தேவனோடு கூட ஆரோக்கியமான வார்த்தைகள். இந்த நாளும் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்கும் காயம் கட்டுகிறதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமைவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.